பிரைஸ் லார்ட். வெல்கம் டு ப்ரே வித் சாமியல். இதை கேட்டுக்கொண்டு நீங்கள் இந்த வேலையில் ஒரு சுகவீன நிலைக்குள்ளாக கடந்து போயிட்டுருக்கீங்கன்னு சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் தாமே இந்த வசனங்களின் மூலமாக உங்களை தேற்றுவாராக. 116 சங்கீதம் 3-4 வசனம் தொடங்கி 1-2 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இப்படியாக சொல்கிறது: மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுவேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். இன்றைக்கும் கூட கர்த்தாவே, என்னை ரட்சியும், என் ஆத்மாவை காப்பாற்றுங்க, என் சரீரத்தில் ஒரு பலத்தை கொடுங்கன்னு கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் இப்படியாக கர்த்தர் தாம் செவியை சாய்த்து உங்களை மீட்டுக்கொள்வார், உங்களை ரட்சிப்பார், உங்களை சுகப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறீர்களா? பிதாவே, இந்த ஜெப வேலைக்காக நன்றி ஆண்டவரே. விசேஷமாக இந்த வேலையில் சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, மருத்துவமனைகளில் அட்மிட்டாக இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஜெபிக்கின்ற அந்த வேலையில் உம்முடைய வார்த்தை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் ஆளுகை செய்வீராக. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் கர்த்தர் பலப்படுத்தும்படிக்காகவும் அவர்களுடைய சரீரத்தை சுகப்படுத்தும்படிக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் இந்த தேவன் நீர் ஆண்டவரை சுகப்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு இது லேசான காரியம் ஆண்டவரே. அப்பா, இந்த சுகவீன பாதை எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்று நீர் தாமே அறிவீர் ஆண்டவரே. அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களை சுற்றியுள்ள நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அது எத்தகையதான ஒரு சோர்வு அடைய செய்கிற நிலையாய் காணப்படுகிறது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம் என் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் அப்படியாக சுகப்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தில் விடுதலை உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. அப்பா, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை தொட்டு சுகப்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் சாட்சியாய் மாற்றப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.